Hello friends, Vanakkam Bandhanu Namaste Namaskar, Bhagavad Gita from Mumbai, Murthy Baba in Kanyakumari. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த 5 நாள் மார்க்கெட்டு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் மூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. திங்கட்கிழமை 25,062 ஹை ரேட்டில் இருந்து நேற்று 24,462 லோ, கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் கீழே வந்து இன்னைக்கு 24,909 ஹை லெவலில் க்ளோஸ் ஆனது. 24,853 க்ளோஸ் ஆயிருக்கு. பொதுவாக 2 வாரத்தில் மார்க்கெட் வந்து ஒரு 200, 250, 300 பாயிண்ட் இன்ட்ராடேல மேலேயும் போது கீழே வருது. கடைசியில் க்ளோஸ் ஆகும்போது ஒரு 200 பாயிண்ட்டாக மைனஸ்லையும் க்ளோஸ் ஆகலாம், பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகலாம். திங்கட்கிழமைக்கு 25,062 இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே தான் வந்துருந்து. புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ் வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருந்தது. ஹை வாலடைல் 300 பாயிண்ட் கீழே, 150 பாயிண்ட் மேலே, 200 பாயிண்ட் மேலே, 150 பாயிண்ட் கீழே, கடைசியில் நெகட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. புதன்கிழமை நார்மலாக ஒரே டவுனு 24,840 க்ளோஸ் ஆனது. கீழே 24,462 வரைக்கும் லோ வந்து ஒரு 150 பாயிண்ட் ரெக்கவரி ஆகி கடைசியில் க்ளோஸ் ஆனது 24,610 12 ஒரு 220 பாயிண்ட் டவுனு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரைட்டாக க்ளோஸ், நேற்று க்ளோஸ் ஆனது மேலே ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகி 24,909 வரைக்கும் மேலே போயிடுச்சு. 11 மணிக்குள்ள கீழே 150 பாயிண்ட்டு, மேலே 100 பாயிண்ட்டு, கீழே 100 பாயிண்ட்டு, மேலே 150 பாயிண்ட்டு, கடைசியில் க்ளோஸ் ஆனது 24,853. இன்றைக்கும் ஒரு 240 பாயிண்ட்டு ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மைனஸில் க்ளோஸ் ஆனது, இன்றைக்கி ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு வரேன், 24,860, 870, 890 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் மேலே போகிறதுக்கு. அதே மாதிரி 24,860, 870, 890 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டு மேலேருந்து கீழே வர்றதுக்கு. ஆக மொத்தத்தில் ரெண்டுக்கும் மத்தியில் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இது என்னென்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லா வாரமும் ஆப்ஷன் செட்டில்மெண்ட்டு சென்செக்ஸ்லேயும் இருக்குது, நிஃப்டிலையும் இருக்குது. பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி தான். எது எப்படி இருந்தாலும் வாலெட் வந்து முன்னால் இருந்ததை விட இப்போ ரொம்ப ஜாஸ்தி தான் ஒவ்வொரு நாள் ஆகிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட க்ளோஸாக ரெசிஸ்டன்ஸில் வந்தாச்சுன்னா கீழே வரும்னு சொல்லி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கீழே வெயிட் பண்ணியிருக்கா. கீழே 150 பாயிண்ட் வருது. கீழே 150 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்தால நேராக மேலேயும் 150 போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் இப்போ 4வது வாரம் முடிஞ்சாச்சு. 3வது வாரத்தில் என்ன இருந்தோ அதே தான் 4வது வாரத்தில் ஆயிருக்கு. இதுக்கு இடையில ஒரு 1000 பாயிண்ட் கீழே, 1000 பாயிண்ட் மேலே ஒரு உத்தேசமாக. அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நிஃப்டி இன்ட்ராடே பார்க்கும்போது 860, 870, 890 வந்து மேலே போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் மேலே போனால் கூட 25,062க்கு மேலே போகாது. 25,120க்கு மேலே போனால்தான் மேற்கொண்டு மார்க்கெட்டு அப்ட்ரெண்டில் போகும். அதுனா ஒரு 25,200, 220 வரைக்கும், இல்லை 320 வரைக்கும் போகலாம். ஆனால் 25,120 க்ளோஸ் ஆனால் தான் மேற்கொண்டு போகும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் கீழே வந்துடும். அதே நேரத்தில் கன்சல்டேட் இன்னைக்கு பார்க்கும்போது 24,730 ஆஸ்பஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அகைன்ஸ்ட் 24,853 ஒரு 120 பாயிண்ட் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த வாரம் 29ஆம் தேதி செட்டில்மெண்ட் இருக்குது. 24,740, 24,690 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஏன் போச்சுன்னா யாரும் கேட்க முடியாது. அதே நேரத்தில் அதுக்கு கீழே 690க்கு கீழே போனால் 520 வரும், 490 வரலாம். ஆனால்
வியாழக்கிழமை நேற்று உள்ள லோ வந்து 24,462. அதுக்கு கீழே போகாது. இன்ட்ராடேயில் வந்தால் வாங்குங்க. ஏன்னா 21,740 2 மாதம் முன்னால் உள்ளது. 24,360 போன வாரத்தில் உள்ளது. இன்னைக்கு 24,462 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு மேலே தான் இந்த 3 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் இருக்குது. அது கீழே போகாது, மேலே வந்துடும். அதே நேரத்தில் மேலே போகும்போது இப்போது சூழ்நிலை 24,860 890 890க்கு மேலே போகாது. மேலே போனாலுமே இன்ட்ராடேயில் போகும். இன்னைக்கு கூட இன்ட்ராடேயில் மேலே போச்சுனாக்கி லாங் பொசிஷன்லாம் ஸ்கொயராக பண்ணுறாங்க. நேற்று கீழே யார் யாரெல்லாம் டெக்னிக்கல் பிரகாரம் வாங்கினாங்களோ அவங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஷார்ட் கவரிங்கும் கவர் ஆயிருக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மந்த்லி ஆப்ஷன் மே மாதம் இருக்குது. மந்த்லி திங்கட்கிழமை எப்படி ஓப்பன் ஆகும்னா 24,960 990 வரைக்கும் ஓப்பன் ஆகலாம். அதுக்கு மேலே போனால் ஷார்ட்டிங் பண்ணதுக்கு நிறைய ஆள் ரெடியாக இருக்கிறாங்க டெக்னிக்கலாக. அதனால் ஓவரால் பார்க்கும்போது 24,360 அதுக்கு கீழே போகாது. மேலே போகிறது 25,120க்கு மேலே இன்ட்ராடே போகாது. இந்த 2 பாயிண்ட் வந்து இன்ட்ராடே தான். க்ளோசிங் வந்து என்னன்னாக்கி 25,590க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். 24,590க்கு மேலே க்ளோஸ் ஆகும் கீழே உள்ள லெவலில். மேலே போகிறாருந்தா 25,060 70க்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா யாருக்குமே 54 55 55 56,000 இதுக்கு உள்ளே தான் இருக்கும். பேஸ் லைன் வந்து 55,000 தான் இருக்கும். பேஸில் இருந்து கீழே வந்து ஒரு 500 பாயிண்ட்டு 54,500க்கு கீழே போகாது. இன்ட்ராடே போனால் க்ளோசிங் மேலே வந்துடும். அதே நேரத்தில் 55,500க்கு மேலே 700 760 வரைக்கும் போகும். க்ளோஸ் ஆகுறது ஆஸ்பாஸ் 55,500 லெவலில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. எது எங்கே போனாலும் 54க்கு கீழே வந்தாச்சுன்னா 55 கிட்டத்தட்ட 55 கிட்ட க்ளோஸ் ஆகும் கீழே. அதே மேலே 55,100 கீழே வந்து 54,960 லெவலில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டில் இருக்கும். எஃப்எம்சிஜி சப்போர்ட் கொடுக்கும், மெட்டல் கொடுக்கும், ஆயில் கொடுக்கும், எனர்ஜி கொடுக்கும், ஆட்டோ, பிஎஸ்யூ, பேங்கிங், ப்ரைவேட் செக்டர் பேங்கிங், எல்லா செக்டரும் ஒவ்வொன்று மாறி 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 வரும்போது மார்க்கெட்டு வந்து ஹை வாலடைல் தான் போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் வாலடைல் கூடுதலாக 300 பாயிண்ட்டு 400 பாயிண்ட்டு இன்ட்ராடேயில் வரும். நேற்று கூட பார்க்கும்போது 24,770 740 ஓப்பனாகி கீழே வந்து 400 பாயிண்ட்டு 461 கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 610 பாயிண்ட்டு. மேலே இருந்து கீழே ஒரு 350 பாயிண்ட்டு, ஒரு 400 500 பாயிண்ட்டு நேற்று வாலடைல். இன்றைக்கி வந்து டைரெக்டாக 24,615 கிட்ட ஓப்பன் ஆச்சுது. மேலேருந்து ஒரு 300 பாயிண்ட்டு, அதே கீழே ஒரு 200 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட் 100 பாயிண்ட் ஆக இன்றைக்கி ஒரு 400 450 வாலடைல். கடைசியில் க்ளோஸ் ஆனது ஒரு 240 பாயிண்டில் தான் ஃபஸ்ட்டில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஹை வாலடைல் இருக்குது. ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது கம்பெனி நல்லா இருக்குது. இந்த மூமெண்ட்ஸை வச்சு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கும் நிஃப்டி 50 அதில் தான் நிஃப்டி 50, நிஃப்டி ஸ்மால் கேப், பிஎஸ்சி ஸ்மால் கேப், ஆயில், எனர்ஜி, மெட்டல் எல்லாமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வாங்கினா நாளைக்கு போகலாம், நாளைக்கு போனால் மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்து பண்ணுங்க. 2 வாரத்துக்கு ஒருக்க சில ஸ்கிரிப்ட்லாம் நான் பர்த் கிரியேஷன் குரூப்பில் கொடுக்குறேன். போன வாரம் கூட கொடுத்துருந்தேன், 10 நாளைக்கு மேலே கொடுத்துருந்தேன். சுவிட்சர்லாந்து வாங்க சொல்லியிருந்தேன். 48 46 கீழே போகாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 65 67 இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஆர் பவர் வந்து 42க்கு கீழே போகாது. இன்றையும் 40 38 தான் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். போன வாரத்தில் கூட 2 நாளைக்கு முன்னால் 46 இன்றைக்கி 53 56 இருக்குது. ஏன்னா ரிலையன்ஸ் பவர் வந்து நிறைய லோன்லாம் அடைச்சாச்சு.
ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் போட்டு வாங்கியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் பவர் அவ்வளோ லேஸில் போகாது, ப்ராஃபிட்டபிள் தான் இருக்குது. ஆனால் லோன் நிறைய இருக்குது. ரிலையன்ஸ் பவர் கூட இன்றைக்கி 53, 40, 90 போய்ட்டு 50, 90 க்ளோஸ் ஆகிருக்கு. மேற்கொண்டும் 56க்கு மேலே க்ளோஸ் ஆனால் ரிலையன்ஸ் பவர் பவர் அடுத்து டார்கெட் வந்து 62, 68, 72 வரைக்கும் போகும். அது 1 மாதமும் ஆகலாம், 3 மாதமும் ஆகலாம். ஏன்னா ஹை வாலட்டிலில் இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் வித் வால்யூம் அதில் மேலே போகும். மேலே போகும்போது இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு 16, 18% ப்ளஸில் ஆகிருக்கு. வால்யூமை பார்க்கும்போது நார்மலாக இன்றைக்கி 30 கோடியோ 33 கோடி ட்ரேடட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் 46, 48லேருந்து 4, 5 ரூபா மேலே போயிருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷன் வரும்போது இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். லாட்டாக 10,000, 12,000, 20,000 ஷேர் ஒவ்வொரு இதுவும் வாங்குவாங்க. அதே நேரத்தில் 50 பைசா, 25 ஷேரை ஒவ்வொன்றும் திரும்பி வந்துடுவாங்க. அது வந்து ரீட்டைலர் பண்ண முடியாது, ஃபண்ட் வாலா தான் பண்ணுவாங்க. ஸோ ரீட்டைல் வாலர் நார்மலாக இருக்கும்போது நிறைய ஸ்க்ரீன்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், வாங்குங்க, பையிங்க, 2-3 வருஷம் பைங்க, நல்லா கிடைக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு 1794 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 152 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 10,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நேற்று வந்து 40,000 கோடி ரூபாய் விற்றுருந்தாங்க, இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க. அது என்னன்னாக்கி நேற்று கால் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி வாங்கியிருக்கலாம். கால் ஆப்ஷன் லாங்கில் போனதை இன்றைக்கி விற்றுருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டாக் ஃபியூச்சர் வந்து ஒரு 3035 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஆப்ஷன் வந்து 1825 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நேற்று லோ வந்து நிஃப்டி வந்து 24,462 வரும்போது கால் ஆப்ஷன் வாங்குவாங்க, புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுவாங்க. அது இன்றைக்கி ரிவர்ஸில் ஆகலாம். மினிவிசா ஸ்டாடல் ஆர் நேற்று கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தா இன்றைக்கி மேலே போகும்போது விற்கலாம். கேஷ்லையும் சரி, அதுலேயும் சரி, புட் ஆப்ஷன் ரெண்டும் மினிமைஸ் ஆகும். ஓவரால் பார்க்கும்போது 243 பாயிண்ட்டு இன்றைக்கி நிஃப்டி வந்து க்ளோஸில் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 770 பாயிண்ட் வந்து ப்ளஸில் ஆகிருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து 0.82 நார்மல் 70.28 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.